நான் சொல்றது எதுவுமே ஏன் உன் மண்டையில புரியவே மாட்டேங்குது? நீ எல்லாரையுமே இந்த உலகத்துல எல்லாரையுமே ஏன் நல்லவங்களாவே பாக்குற? அது மட்டும் எனக்கு புரியவே இல்லை உன் தியரி. சார், உலகத்துல கெட்டவங்கன்னு யாருமே இல்ல அத்தா சார். That's the ultimate bullshit. புரியலா? உலகத்துல எத்தனை நல்லவங்க இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா கெட்டவங்களும் இருக்காங்க. அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ். அந்த குடும்பத்துல ஒண்ணுமே சரியில்லை நந்தினி. யாருமே சரியில்லை. நோ ஒன். அந்த குட்டிச்சாத்தானாச்சும் வெளிப்படையா என்கிட்ட மோதுரா. அந்த ரஞ்சித் இருக்கானே, அந்த ரஞ்சித் பையன் ஒன்னா நம்பர் அயோக்கிய நந்தினி. ஒன்னா நம்பர் அயோக்கிய. ரஞ்சித் சார் என்ன செஞ்சார் அத்தா சார்? உனக்கு தெரியாது. அவன் ஒரு சைலண்ட் கில்லர். அமைதியா இருந்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் அவன். அன்னைக்கு அவன் அந்த பேக் கடையில நான் பார்த்தேன்ல. அன்னைக்கு நான் அதை பத்தி கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்? ஒருவேளை நீங்க தப்பா பாத்திருக்கலாம்ல. சூப்பர். அவன் மாதிரியே பேசிட்டு இருக்க நீ. சரி, எனக்கு தான் கண்ணு தெரியல, ஓகேவா? நான் ஹாஃப் பிளைண்ட், எனக்கு தெரியலங்க. நீ அப்படியே வச்சுக்கோ. உன் அண்ணன் விவேக் இருக்கான்ல, அவன நம்பர் இல்ல. அவனுக்கு கண்ணு தெரியுமா? அவன் கூட தான் அன்னைக்கு ரஞ்சித்த பார்த்தான். ஒரே நேரத்துல எப்படி ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாம போயிடுமா? தெரியலையே சார். அவன் ஃப்ராட் தான பண்றான் நந்தினி. சத்தியமா அவன் ஃப்ராட் தான பண்றான். ஏதோ தப்பா இருக்கு. சம்திங் இஸ் ராங். எங்கேயோ கண்ட இடத்துல எல்லாம் அவன் என் கண்ணில் படுறான். கேட்டா என்ன குடிக்காரன்னு சொல்லி அவன் எஸ்கேப் ஆக பாக்குறான். இது அவனுக்கு ஒரு பேட்டர்னாவே இருக்கு இப்போ. சார், எதுக்காக அவர் இப்படி பண்ணணும்? தெரியல நந்தினி, தெரியல. பேக் வாங்க பேக் கடைக்கு போனான்னு வெச்சுக்கோ. ஆமா, நான் பேக் வாங்க தான் போனேன் அப்படின்னு சொல்றதுல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நகை கடைக்கு நகை வாங்க போனா, ஆமா நான் நகை வாங்க தான் போனேன் அப்படின்னு சொல்றதுல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறேன். சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நந்தினி, நத்திங், சிம்பிள். அவன் தப்பா இருக்கான். தப்பான ஆள் அவன் நிச்சயமா தப்பான ஆளு தான். இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு சிம்பிளான விஷயம் ஒண்ணு கேக்குறேன். ஒரு நகை கடைக்கு போனது அவன் எதுக்காக போய் சொல்லணும்? எதுக்காக அவன் மறைக்கணும்? சொல்லு, நீ சொல்லு. அதான் சார், நீங்க அவரை எப்போ நகைக்கடை பக்கமா பாத்தீங்க? அது டைம் எல்லாம் தெரியாது நந்தினி. பிட்வீன் லைக் 12 to 1 அந்த லஞ்ச் டைம், அந்த டைம்ல தான் நான் அவனை பார்த்தேன். அந்த டைம்ல ரஞ்சித் சார் வீட்ல இல்லையே, வெளியே போயிருந்தாரே. நந்தினி, என்ன இந்த உலகத்துல தான் இருக்கியா? நான் சொல்றது ஏதாச்சும் கேக்குதா? நிஜமாவே 12 மணிக்கு தான் ரஞ்சித் சாரை நீங்க பாத்தீங்களா? ஆமா நந்தினி. இல்ல, நான் இதுக்கெல்லாம் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொன்னாதான் நீ நம்புவியா? ப்ராமிஸ் பண்ணணுமா? இல்ல சார். நந்தினி, வக்கீல பார்த்துட்டு நான் வர்ற வழியில உன் அண்ணன் விவேக்க கூட்டிட்டு தான் வந்தேன் நானு. நாங்க 2 பேரும் வரும்போது தான் அவன் நகை கடைக்குள்ள போறத நாங்க பார்த்தோம். இப்ப அவனு போய் கேட்டா பச்சை போய் சொல்றான், இல்ல இல்லன்னு. சரியாத விடு, அவனெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஆனா ஒன் திங் நந்தினி, நீ சின்ன வயசுல படிச்சிருப்பல, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. எங்க சொல்லு? தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. எஸ். எப்பவுமே முடிச்சுக்கிட்டே இரு நந்தினி. இந்த உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஒரு சின்ன சந்தேகத்தோடய நீ பாரு. ஏன்னா நீ அவ்வளவு இன்னோசென்ட், நீ ஈஸியா ஏமாந்துருவ. இந்த உலகமே அப்படிதான் இருக்கு நந்தினி. இந்த உலகமே அப்படிதான் இருக்கு. ஏமாந்துராத. டேக் கேர். சூர்யா சார் சொல்ற நேரமும் ரஞ்சித் சார் வெளியே போன நேரமும் ஒத்து போகுதே. ஏதோ தப்பா இருக்கே. மோதிரம் வாங்க போனப்போ இந்த சூர்யா பார்த்து தொலைச்சிருக்கான். ஒருவேளை கல்யாண கையில டேடி மோதிரத்தை பார்த்த மாதிரி அவனும் பார்த்துருப்பானோ? சந்தேகம் வந்திருக்குமோ? ஐயா, ரஞ்சித் ஐயா, உங்களுக்கு காப்பி கீப்பி வேணும்னா சொல்லுங்கய்யா, போட்டு கொண்டாந்து தரேன். அதெல்லாம் ஒன்று வேணா, நீ போய் சமையல் வேலையை பாரு. ஆகட்டுங்கய்யா. இந்த மோதிரத்தை அவன் போட்டுக்கிட்டு என்ன தெனாவட்டா இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கான்.
சூர்யாவுக்கு சந்தேகம் வந்தா நேரா நம்ம கையை பிடிச்சி கடைக்கே கூட்டிட்டு போயிடுவான். அவன் கடைக்காரங்கிட்டயே நான் வந்தனான்னு கேட்டுருவானே. பத்தாத குறைக்கு இப்ப எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வேற.